أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ஃபதுகுரூனி அதுகுருக்கும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தவளாக இன்றைய நினைவூட்டலை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ரப்புடைய அருளாலையும் அவனுடைய நேசத்தாலையும் அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் ரமலானை அடைந்தவர்களாக ஆக்கியிருக்கிறார். ரமலான் அப்படிங்கிற மாதம் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மாதம் அப்படின்னா, யார் தன்னை அடைகிறார்களோ ரமலான் யார் தன்னை அடைகிறார்களோ அந்த மனிதர்களையும், யார் தன்னை அடைந்து தன்னை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த மனிதர்கள்கிட்டையும் ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். இது ரமலானுடைய நியதி. அப்போ ஒரு மனிதர் உண்மையான இஹ்லாஸான எண்ணத்தோட முயற்சிகளோட ரமலானுடைய ஒவ்வொரு நாளையும் கடந்து போகக்கூடியவரா இருந்தார் அப்படின்னா, ரமலான் அவருக்கு திரும்ப என்ன கொடுக்குது அப்படின்னா, அவருடைய வாழ்நாளுக்கு தேவைப்படுகின்ற ஒரு மாற்றத்தை தருது. அல்லாஹ் கிட்ட அவரை நெருங்க வைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இந்த ரமலானுடைய மாற்றம் இம்மாதம் ஏற்படுத்தாம போறதில்லை. அப்ப எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த ரமலான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டே இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு அந்த மாற்றம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, நல்ல உயிரோட்டம் உள்ள தொழுகைகளா இருக்கலாம். இன்னும் சிலருக்கு மனதை ஆறுதல் அளிக்கக்கூடிய திக்ர பழக்கப்படுத்திக்கிறது இந்த ரமலான் ஏற்படுத்தி கொடுத்த மாற்றமா இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு குரான் ஓதுறது மேல அளவில்லாத அன்பு ஏற்படுறது ரமலான் அவங்களுக்கு ஏற்படுத்திய மாற்றமா இருக்கலாம். இன்னும் சிலருக்கு வெகு நேரம் அல்லாஹ் கிட்ட உரையாட, வெகு நேரம் கைகளை உயர்த்தி அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய நாவையும் உள்ளத்தையும் ஏற்படுத்தினது ரமலான் அவங்களுக்கு கொடுத்த மாற்றமா இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ரமலான் என்ன மாற்றம் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்குரிய வாய்ப்பை இந்த ரமலான் ஏற்படுத்தியிருக்கும். நான் அமல்கள் செய்யறேனே, இதை நான் யாருக்காக செய்யறேன்? நான் உண்மையான இஹ்லாஸோட செய்யறேனா? இது என்னுடைய ரப்புக்காக தான் செய்யறேனா? இல்ல வெறுமனே எல்லாரும் செய்யறதுக்காக நான் செய்யறேனா அப்படின்னு தன்னுடைய உள்ளத்தை சரி செய்யக்கூடிய வாய்ப்பை ஒரு சிலருக்கு இந்த ரமலான் ஏற்படுத்தியிருக்கும். அப்போ யார்கிட்டையும் மாற்றத்தை ஏற்படுத்தாம ரமலான் கடந்து போறதே இல்லை. அது ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினும் தன்னை அடைந்த ஒவ்வொரு முஃமினுக்கும் அது ஏற்படுத்திக்கிட்டேதான் இருக்கு. அப்படி இருந்தும் யாராவது ஒரு நபர் ரமலானை அடைந்தும் அதுல எந்த மாற்றத்தையும் பெறாமலே அதை கடந்து போனார் அப்படின்னா, அவரை விட ஒரு நஷ்டவாளி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. இப்ப பாருங்க, இந்த ரமலான் 20 நாட்களை நம்ம கடந்து வந்துட்டோமே, இது உங்களுக்கும் எனக்கும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு? ஏதாவது ஒரு சேஞ்ச் நீங்க உங்ககிட்ட உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா அதை இன்ஷால்லா சாட்ல போடுங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் இந்த 20 நாட்கள்ல இதுக்கு முன்னாடி நான் கடந்து வந்த ரமலான்களை விட இதுல எனக்கு இந்த ரமலான் ஏற்படுத்திய ஒரு மாற்றமா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது இந்த அமல்லாம் நான் செய்யறேன் அப்படிங்கிற பெருமைக்காக இங்க பகிரல, ஒரு நினைவூட்டல். இது போல உங்க ஒவ்வொருத்தருக்கும் அது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதுக்காக கடந்த ரமலான்களை விட இந்த இந்த வருடத்துல இந்த ரமலான் எனக்கு என்ன மாற்றம் ஏற்படுத்துச்சு அப்படின்னா, திக்கர் செய்வதனால நம்மளுடைய உள்ளங்கள் உண்மையிலேயே திருப்தி அடையுது. அல்லாஹுடைய அருளை நம்மளால உணர முடியுது. நம்ம எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து நம்ம திக்கர் செய்யறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளுடைய மனசுக்கு சக்கீனத்தை தரா, அமைதியை தரா அப்படிங்கிறது இந்த வருடத்துடைய பயிற்சியில நான் உணர்ந்தேன். அதே போல ஃபர்லான தொழுகைகளை மட்டும் தொழுதுட்டு அவசர அவசரமா எந்திரிச்சு போயிடாம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்கல்ல, ஒரு நாளைக்கு யார் ஒருவர் இந்த 12 ரக்காயத்து சுன்னத்தை தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுவனத்துல ஒரு மாளிகைய தயார்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அதன் மேல உள்ள ஆசையை எனக்கு இந்த ரமலான் அதிகப்படுத்துச்சு. நம்ம செஞ்சிடணும். அல்லாஹ் இந்த மாதத்துல நரகத்துடைய வாசல் அடைச்சிட்டான், ஷைத்தான விளங்கிட்டுட்டான். அப்ப இந்த மாதத்துல நம்ம நன்மைகளால அலங்கரிக்காம, நன்மைகளை செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்காம வேற எப்ப செய்ய போறோம்? எப்படினாலும் இந்த 12 ரக்காயத்தை தொழுகிறணும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை எனக்குள்ள ஏற்படுத்துச்சு. அது போல உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரமலான் என்னென்ன மாற்றங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்திச்சு. மாஷா அல்லாஹ், அதிகமான குரான் ஓதுறது,
தஜ்வீத் முறையில குரான் ஓத கத்துக்கிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அதிகமான நேரம் கிச்சன்ல இருந்தாலும் அங்க பயான் கேட்டு யூஸ்ஃபுல்லா டைம் செலவழிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு வகையான மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கதா செய்யுது அல்லாஹ்வுடைய கிருபையில. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கே நம்ம அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி செலுத்தணும். ஒருவேளை யாராவது ஒருத்தர் எனக்கு எந்த மாற்றமும் இல்லைங்க, எனக்கு எந்த மாற்றமும் இல்லைங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க மனசுக்குள்ள ஒரு தவிப்பு இருந்திருக்கும். நான் இப்படியெல்லாம் என் ரமலானை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சிருப்பாங்க, ஒரு ஆசை வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அதை எதையுமே இந்த ரமலான்ல அவங்களால செயல்படுத்த முடியாம போயிருக்கும். அதுக்காக அவங்க வருத்தப்படாத நொடியே இருக்காது. ஒவ்வொரு நல்ல அமல்கள் செய்யணும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டு வச்சிருந்த ஒவ்வொரு பொழுதும் அவங்களுடைய உடல் சூழலாலேயோ இல்ல வேற ஏதாவது ஒரு கடினமான ஒரு இக்கட்டான சூழலாலேயோ அது அவங்களால செய்ய முடியாம போகும்போது அவங்களுடைய உள்ளம் ஒரு வலிய உணரும். இந்த மாதத்துல இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய அடியார்கள் எல்லாம் இவ்வளோ நல்ல அமல்கள் செஞ்சு அவனை நெருங்க முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்களே, நான் அதுல பலகீனமா இருக்கனே, யா அல்லாஹ் என்னுடைய பலகீனத்தை போக்கு, யா அல்லாஹ் எனக்கு நன்மை செய்ய முடியாத இந்த சூழலையும் நீ எனக்கு நன்மையா மாத்தி கொடு, என்னுடைய இந்த எண்ணத்துக்கு எனக்கு கூலி கொடு அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடிய உள்ளம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே இந்த ரமலான் நமக்கு ஏற்படுத்திய மாற்றம் தான் சகோதரிகள். அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு சங்கை மிகு மாதம், மாற்றங்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த சங்கை மிகு மாதம் இன்னும் ஒரு 9 அல்லது 10 நாட்கள்ல நம்மளை விட்டு கடந்து போயிரும் அப்படிங்கிற செய்திய நம்ம இப்ப தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிருப்போம், ஸ்டேட்டஸ்கள்ல படிக்க ஆரம்பிச்சிருப்போம், இல்ல நம்மளே உணர ஆரம்பிச்சிருப்போம். இதை கேட்கும் போது நம்மளுடைய மனசு எப்படி இருக்கு? இவ்வளோ சங்கையான மாதம், என்னை அல்லாஹ் கிட்ட இவ்வளோ நெருங்க வச்ச ஒரு மாதம், என்னை தஹஜ்ஜுத்ல அல்லாஹ் கிட்ட மனமாற உரையாட வச்ச ஒரு மாதம், குர்ஆனை எடுத்து என்னால சோம்பல் இல்லாம ஆசையா என்னை ஓத வச்ச ஒரு மாதம், இன்னும் ஒரு 9 நாள்லயோ இல்ல 10 நாட்கள்லயோ என்னை விட்டு கடந்து போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உணரும் போது நம்மளுடைய மனசு கனமாகுதா இல்லையா? நம்மளுடைய மனசு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாரத்தை உணருதா இல்லையா? இந்த வருடம் முழுக்க ரமலான் மாதிரியே நம்மளால அமல் செய்ய முடிஞ்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஆசையை ஏற்படுத்துதா இல்லையா? ஒரு கணம் ஏற்படும். ஏன்னா இந்த 20 நாட்களும் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வோட ஒரு நெருக்கத்தை நம்ம உணர்ந்திருப்போம். இந்த 20 நாட்களும் நம்ம அமல்கள்ல குறைபாடு இருந்திருக்கலாம், நம்ம அமல்கள்ல கூடுதல் குறைதல் இருந்திருக்கலாம், நம்மளுடைய எண்ணங்கள்ல அப்பப்போ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த மாதத்துல அல்லாஹ்வோட நம்ம நெருங்கி இருந்த மாதிரி நமக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஒரு உணர்வு இன்னும் ஒரு 10 நாளைக்குதான், இன்னும் ஒரு 9 நாளைக்குதான் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் போது நம்மளுடைய உள்ளம் கண்டிப்பா கனக்கக்கூடியதாதான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த நண்பனை நான் திரும்பி அடையணும் அப்படின்னா இந்த சங்கையான இந்த நண்பனை அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அவருடைய அருளையும் அளப்பரிய நன்மைகளையும் தன்னகத்தே வச்சிருக்க இந்த நண்பன் ரமலான் அப்படிங்கிற இந்த நண்பனை நான் அடையணும் அப்படின்னா இன்னும் ஓராண்டு காலம் நான் காத்திருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கும் போது இன்னும் நம்மளுடைய உள்ளம் கனமானதா மாறும். நிச்சயமற்ற உலகம் தானே இது. இந்த உலகத்துல ஏதாவது நிரந்தரம்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் சிரிக்கிறேன் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே இருந்துருவேன் என்னுடைய ஆயுள் முழுக்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. என்னுடைய இந்த சந்தோஷம் நாளைக்கு கண்ணீரா மாறும். நாளைக்கு நான் அழுகிறேன் அப்படின்னா அந்த அழுகை கண்ணீரோடையே என் வாழ்நாள் முழுக்க போயிருமா அப்படின்னா இல்ல. ஏன்னா இது நிரந்தரம் இல்லாத நிலையில்லாத ஒரு உலகம். இந்த கண்ணீர் அடுத்து மகிழ்ச்சியா மாறும். அப்ப எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல அடுத்த வருடம் இந்த நண்பனை நான் சந்திச்சு அரவணைச்சு நன்மைகளால அலங்கரிப்பேன் அப்படிங்கிறது மட்டும் எப்படி ஒரு நிச்சயமான ஒரு விஷயமா இருக்க முடியும்? ஆனா இத கேட்கும் போது உங்களுக்கு தோணலாம், ஏன் ரமலான் போறதை நினைச்சு மனம் கணக்குது. ரமலானுக்கு அப்புறமும் கூட இந்த அமல்கள் எல்லாம் செய்யலாம் தானே? ரமலானுக்கு அப்புறமும் கூட நம்ம அல்லாஹ்வை நெருங்கலாம் தானே? ரமலானோட இதை செய்யாம நம்ம விட்டுருவோம் அப்படின்னா தானே நம்மளுடைய உள்ளம் கணக்கணும். நம்ம அதை செய்யதானே போறோம். அப்புறம் ஏன் நம்மளுடைய உள்ளம் கனமாகணும் அப்படின்னா சகோதரிகளா யோசிச்சு பாருங்க. ரமலானுக்கு அப்புறமும் இந்த அமல்களை நம்ம செய்வோம். ஆனா ரமலான்ல கிடைக்கிற கூலி மத்த நாட்கள்ல கிடைக்குமா? அல்லாஹ் ரமலானுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம செஞ்ச நன்மைக்கு ஒரு விதமான கூலி தரா. இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ் பன்மடங்கா கூலி கொடுக்குறானே.
அப்ப இதை நம்ம வேற எப்ப போய் இதை வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத உணரும் போதும், அல்லாஹ் இந்த மாதத்துல மன்னிப்ப வாரி வாரி வழங்குறான் அப்படிங்கிறத நம்ம உணரும் போதும், ரமலானுடைய ஒவ்வொரு இரவுகள்லையும் அல்லாஹ் ஒரு சில மனிதர்களை நரகத்திலிருந்து விடுதலை பண்றான் அப்படிங்கிறத நம்ம உணரும் போதும், இந்த மாதம் நம்மளை விட்டு கடந்து போக போகுது அப்படிங்கிற செய்தி கண்டிப்பா நம்மளுடைய மனதை நினைக்க வைக்கக்கூடியதா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அடுத்த வருடம் இந்த வாய்ப்பை என்னுடைய ரப்பு எனக்கு தருவானா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ரமலான் வந்ததுல இருந்து எவ்வளவு மரணங்கள், எத்தனை மனிதர்கள் படுத்துறதுக்கு முன்னாடியே மரணிச்சு போயிருக்காங்க. இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய இந்த 9 அல்லது 10 நாட்களையும் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, அதனுடைய பகல்ல மட்டும் நன்மைகளால அலங்கரிச்சிடாம, அதனுடைய இரவுகளையும் நன்மைகளால அலங்கரிச்சு, இன்னும் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களை முழுமையான நன்மை தரக்கூடிய நாட்களா, நம்ம கிட்ட இன்னும் அதிக அதிக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலோட நம்ம இன்னைக்கு அமர்வுக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதா, இன்னைக்கு அமர்வுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சுப செய்தியான ஒரு அறிவிப்பு. நம்ம எல்லாருக்கும் ஒரு 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 கிஃப்ட் மாதிரியான ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பை யார் கொடுக்கிறா அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய ரப்பு கொடுக்கிற அறிவிப்பு. எப்படிப்பட்ட ரப்பு? உங்களையும் என்னையும் பார்த்து பார்த்து வடிவமைச்சு, நம்மளை பராமரிச்சு, நம்மளை பாதுகாத்து, நமக்கு உணவளித்து, நம்மளோட மட்டும் இல்லாம நம்மளுடைய சந்ததிகளையும் பாதுகாத்து பராமரிக்கிற நம்மளுடைய ரப்பு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களையும் 6 அறிவு, 5 அறிவு, 3 அறிவு, ஒரு அறிவு உயிரினத்தையும் படைச்சு, மரம், செடி, கொடி, மலைகள், கடல்கள் ஒவ்வொன்னையும் படைச்சு பராமரிக்கக்கூடிய அகிலங்களை தன்னுடைய கைவசம் வச்சிருக்க நம்மளுடைய ரப்பு கொடுக்கிற ஒரு அறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்வதா, என்னுடைய அடியான் என்னை எவ்வாறு சிந்திக்கின்றானோ நான் அவனிடம் அவ்வாறே இருக்கின்றேன். இப்ப நம்மளுடைய ரப்ப எப்படி நினைக்கிறோமோ அப்படி இருக்கானா நம்மளுடைய ரப்பு நம்ம கிட்ட. அவனை நம்ம அன்பானவனா நினைச்சோம்னா நம்ம கிட்ட அவன் அன்பானவனா நடந்துக்கிறான். நம்மள அவனுக்கு ரொம்ப கடுமையானவனா நம்ம நினைச்சோம்னா அல்லாஹ் நம்ம கிட்ட கடுமையானவனா நடந்துக்கிறான். அல்லாஹ் நம்ம ஒருவேளை என்னெல்லாம் எங்க அல்லாஹ் மன்னிக்க போறான், என்னெல்லாம் அல்லாஹ் எங்க தூய்மைப்படுத்த போறான், எனக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை தரப்போறான், என் ரப்பு என்னை கண்டுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு அதிருப்தியான எண்ணத்துல நம்ம இறைவனை அணுகணும் அப்படின்னா, அல்லாஹும் நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம கிட்ட நடந்துக்கிறான். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அறிவிப்பு. இத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த அறிவிப்பு தான் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்களேன். என்னுடைய அடியான் என்னை அவனுடைய மனதில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை என்னுடைய மனதில் என்னிடத்தில் நினைவு கூர்றேன். அப்ப அல்லாஹ்வை பத்தி நம்மளுடைய மனசுல நம்ம யோசிச்சு பாக்குறோம், சிந்திச்சு பாக்குறோம் அப்படின்னா, அல்லாஹ் அதுக்கு பகரமா என்ன செய்யறானா, நம்மள அவனுடைய மனதுல அல்லாஹ் நினைவு கூர்ந்துட்டு இருக்கானா, அவனிடத்துல அவனுக்குள்ள அல்லாஹ் நினைவு கூர்ந்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல என்னுடைய இந்த அடிமை பெண் ஆயிஷா அப்படிங்கிற என்னுடைய இந்த அடிமை பெண் என்ன அவளுடைய மனதுல நினைவு கூர்ந்துட்டு இருக்கா, நானும் அவளை நினைவு கூறுகிறேன் அப்படின்னு அவளுக்கு என்னுடைய அருள்களை நான் நினைவு கூறுறேன், அல்லாஹ் நினைவு கூறுவான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடிமை என்னை ஒரு சபையில் நினைவு கூர்ந்தால் நான் அவனை அதைவிட உன்னதமான ஒரு சபையில் நினைவு கூறுகின்றேன். நம்ம இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அல்லாஹ்வ ஒரு சபையில எல்லாரும் நேருக்கு நேர் இருந்து முகத்துக்கு முகம் பார்த்துக்க முடியாட்டி கூட இது ஒரு சபை. இந்த சபையில நம்ம அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார்களையும் அல்லாஹ் இதை விட உயர்ந்த சபையில நினைவு கூர்றான். அது என்ன சபை? நம்ம அல்லாஹ்வை யார்கிட்ட நினைவு கூர்ந்துட்டு இருக்கோம்? இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சராசரி ஒரு சாமானிய மனிதன் கிட்ட, பலகீனங்கள் நிறைந்த மனிதன் கிட்ட, பாவங்களை சுமந்துட்டு இருக்க ஒரு மனிதன் கிட்ட, இன்னும் தன்னுடைய கழிவை தனக்குள்ளே சுமக்கிற ஒரு அற்பமான மனிதன் கிட்ட நம்ம அல்லாஹ்வை நினைவு கூர்றோம். இதுக்கு பகரமா நம்மளுடைய ரப்பு நம்மள எங்க நினைவு கூர்றான் அப்படின்னா, மலக்குமார்களுடைய சபையில அல்லாஹ் நினைவு கூர்றான். உன்னதமான வானவர்களுடைய சபையில அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரையும் நினைவு கூர்றான் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுப செய்தியான ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்போட நம்மளுடைய இந்த நினைவூட்டலுக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய இரவுகள்ல தொடர்ந்து அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல பல நினைவூட்டல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்தோம். பல தலைப்புகள்ல பல நினைவூட்டல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கடைசி 10 இரவுகள்ல நம்ம எந்த ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா,
மனிதன் எனும் பயணி அப்படிங்கிற தலைப்புல சில நினைவூட்டல்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது நம்ம ஏற்கனவே கேட்ட செய்திகளா இருக்கலாம். நம்மளுக்கு இது மனப்பாடமா ஆனக்கூட செய்திகளா கூட இருக்கலாம். இருந்தாலும் இதை எனக்கு ஒரு நினைவூட்டலாகவும் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாகவும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருளணும் அப்படிங்கிற பிரார்த்தனைய நான் இந்த நேரத்துல முன்வச்சுக்கிறேன். இந்த தலைப்பை கேட்ட உடனே மனிதன் எனும் பயணி அப்படிங்கிற தலைப்பை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? எதை பத்தி பேச போறோம்னு தோணுச்சு? கண்டிப்பா எல்லாருக்குமே அது தோணி இருக்கும். மனிதன் எனும் பயணி, இறைவனிடத்திலிருந்து இறைவனிடமே அப்படிங்கிற இந்த தலைப்பை கேட்ட உடனே என்ன தோணுச்சு? சுவனம் அப்படின்னு தோணுச்சு. வேற வேற என்ன தோணுது? நிலையில்லா உலகம், வழிப்போக்கனை போய் வாழ்வது, மாஷா அல்லாஹ். நம்ம எல்லாம் ஒரு நாடோடி, மாஷா அல்லாஹ். இந்த உலகத்தில் பயணிக்க கூடியது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருடைய எண்ணமும் நீங்க எல்லாரும் யோசிச்சதும் இதுதான். மரணம் பற்றி, அல்ஹம்துலில்லாஹ். இத பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்வின் பயணத்தை பத்தி பார்க்க போறோம். வாழ்வின் பயணம் அப்படின்னா, அதாவது என்ன நீங்க நினைச்சிடக் கூடாது. நம்ம பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் உள்ள பயணத்தை பத்தி நம்ம இங்க பார்க்க போறது இல்ல. வாழ்வின் பயணம் அப்படிங்கிறதுல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆன்மா இருக்குல்ல, இந்த உடம்புக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ஊடுருவி தினசரி நம்மள உயிருள்ள மனிதர்களா வாழ வச்சிட்டு இருக்க அந்த ஆன்மா இருக்குல்ல, அந்த ஆன்மாவுடைய பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரூஹுடைய பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படிப்பட்ட ஒரு பயணம் அப்படின்னா, அது ஒரு தனிமை பயணம். இந்த உலகத்துல நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணித்து போற மாதிரியான பயணம் அது இல்ல. அது ஒரு தனிமை பயணம். தன்னை சுத்தி எத்தனை நபர்கள் இருந்தாலும் இந்த ஆன்மாவுடைய பயணம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியானது. என்னுடைய ஆன்மாவுடைய பயணம் எனக்கு தனியானது. இந்த பயணத்துல யாருடைய உதவியும் எனக்கு கிடைக்காது. நான் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. என்னுடைய இறைவனை முன்னிறுத்தி நான் போகக்கூடிய தனிமை பயணம் இது. அதே போலதான் உங்க ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவை முன்னிறுத்தி நீங்க ஒவ்வொருத்தரும் மேற்கொள்ள போகிற தனிமை பயணங்களை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த தலைப்பின் கீழே பார்க்க போறோம். அந்த என்னென்ன விஷயங்கள், அது என்னென்ன பயணம், எத்தனை கட்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான 2 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இப்ப பார்ப்போம். அதுல முதலாவது என்ன அப்படின்னா, ஒரு கேள்வியோட நான் இதை முன்வைக்கிறேன். மனிதன் எனும் பயணி அப்படின்னா நம்ம எல்லாமே பயணிகளா? நம்ம என்ன பயணம் பண்ணிக்கிட்டேவா இருக்கோம்? இங்க இருந்து அங்க அப்படி எங்கேயா போயிட்டேவா இருக்கோம்? இல்லையே, தேவை ஏற்படும் போதுதான் நம்ம பயணம் பண்றோம். தேவையில்லாத நேரங்கள்ல நம்ம ஒரு இடத்துல ரிலாக்ஸா நம்மளுடைய வீட்ல நிதானமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தானே வாழ்றோம். அப்புறம் ஏன் மனிதனை பயணி அப்படின்னு அடையாளப்படுத்தணும் அப்படின்னா, ரொம்ப நினைக்கலாம் நம்ம இந்த உலகத்துல தேவைக்குதான் பயணம் பண்றோம் அப்படின்னு. ஆனா இஸ்லாம் நம்மளை எப்படி அடையாளப்படுத்துதுன்னு பாருங்களேன். நம்மள ஒரு நிரந்தர பயணிகளா அடையாளப்படுத்துது. ஒரு நாடோடிகளா நம்மள அடையாளப்படுத்துது. பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு இஸ்லாம் நம்மள சொல்லுது. உன்னுடைய ரூஹ் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து நீ பயணத்துலதான் இருக்க. நீ வேணா நினைக்கலாம் உன்னுடைய வீட்ல நீ இப்ப தூங்குறதா நீ நினைக்கலாம். நீ இப்போ ரிலாக்ஸா இருக்கிறதா நீ நினைக்கலாம். இந்த உலகத்துடைய நிம்மதியில நீ மூழ்கி இருக்கிறதா நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல. நீ பயணத்துலதான் இன்னும் இருக்க. நீ இன்னும் ரெஸ்ட்டுக்கு வரல. நீ இன்னும் உன்னுடைய இலக்கை அடையல அப்படிங்கிறத இஸ்லாம் நமக்கு ரொம்ப அழகா கத்துக் கொடுக்குது. அதை எப்படின்னு பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய நபிமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை என்ன பண்றாங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய 2 தோள்களை பிடிச்சு சொல்றாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு சில நேரம் நம்ம உபதேசம் பண்ணும்போது, நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான நபர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது, ஒண்ணு அவங்களுடைய கைகளை பிடிச்சுக்குவோம். இல்ல அவங்களுடைய தோளை பிடிச்சு, "ஒரு நிமிஷம் என்ன பாரேன், நான் சொல்றத கேளேன். நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான செய்தியை கேளேன்" அப்படின்னு நம்ம சொல்றது மாதிரி, ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோளை பிடிச்சுட்டு, அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய தோள்களை பிடிச்சுட்டு சொன்னாங்க. 2 தோள்களையும் பிடிச்சிட்டு சொன்னாங்க, "குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு ஸபீல்." நீ இந்த உலகத்தில் அந்நியனை போன்றோ அல்லது ஒரு பயணியை போன்றோ வாழு அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்கிட்ட சொன்னாங்க. நீ இந்த உலகத்துல வாழும்போது ஒரு பயணியை போல வாழு. ஒரு பயணி எப்படி ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணி போறாரு அப்படின்னா, அங்க சர்வ சுகத்தையும் எதிர்பார்த்து போவாரா? இல்ல. ஏன்னா அவருக்கு தெரியும், இது என்னுடைய இடம் கிடையாது. இது என்னுடைய நிரந்தரமான ஒரு பிளேஸ் கிடையாது.
நான் இங்க தற்காலிகமா தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற புரிதல் அவருக்கு இருக்கும். அப்ப எதையும் எதிர்பார்க்காம அவர் அடுத்தடுத்த கட்டத்தை நகர்ந்து போயிட்டே இருப்பாரு. அவருடைய பயணத்துல ஏதாவது ஒரு சின்ன இடர் வந்தா கூட அதை பத்தி அவர் அந்த பயணி கவலைப்பட மாட்டாரு. ஏன்னா அவருடைய இலக்கு ஃபுல்லா எங்க இருக்கும்னா டெஸ்டினேஷன்ல இருக்கும், இலக்குல இருக்கும். இங்க சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன இடர்கள் வந்தாலும் கரெக்டா நான் போய் என்னுடைய இலக்கை அடைஞ்சிடணும், அங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலதான் ஒரு பயணி வாழ்வார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஒரு பயணியை போல வாழு அப்படின்னு. அதுல இருந்து இப்னு முரளியல்லாஹு சொல்றாங்க, எப்பயும் அவங்க தன்னுடைய தோழர்களுக்கு சொல்றது, ரசூலுல்லாஹ் ஒரு பயணியை போல வாழ சொன்னாங்க. அதனால நீங்க மாலை அடைந்தா காலையை எதிர்பார்க்காதீங்க. அல்லாஹ் உங்களை காலை வரைக்கும் உயிரோட வச்சிருந்தா நீங்க மாலையை எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பின்றி வாழுங்க, ஒரு பயணியை போல வாழுங்க அப்படின்னு அவங்க நமக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா? 40வது அத்தியாயத்துடைய 39வது வசனத்துல, இன்னமா ஹாதிஹி ஹயாத்து துன்யா மத்தாஉன் மத்தாஉன், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது அற்ப சுகம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த மத்தாஉன் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்படுது அப்படின்னா, அற்ப சுகம் தான். ஆனா எப்படிப்பட்ட அற்ப சுகம்னா, ஒரு இடத்துல நிக்காம அப்படியே மாறிக்கிட்டே இருக்குமா, கடந்து போயிட்டே இருக்குமா, அப்படியே பறந்து கடந்து போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்ப சுகம். அப்ப அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு எப்படி உணர்த்துறான்னு பாருங்க, இது நிலையானது இல்ல, உன்னை விட்டு கடந்து போய்க்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம பயணத்துல இருக்கும்போது ஒவ்வொரு ஊரா தாண்டி தாண்டி நம்ம போறோமோ, ஒவ்வொரு இடத்தையும், ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு மரத்தையும் தாண்டி தாண்டி நம்ம போய்க்கிட்டே இருக்குமோ, அதே போல இந்த உலகம் உன்னை விட்டு தாண்டி போகக்கூடிய ஒரு அற்பமான சுகம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னும் இத பத்தி நிறைய அறிஞர்கள் சொல்லும் போது சொல்றாங்க, இமாம் கஸ்ஸாலி சொல்லும் போது சொல்றாங்க, இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தர இலக்கு கிடையாது, அது ஒரு பாலம். உன்னுடைய பயணத்துல வரக்கூடிய ஒரு பாலம். அதை நீ வேகமா தாண்டிரு. அந்த பாலத்துல நின்று நீ கட்டிடங்களை எழுப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் இமாம் இப்னு கையும் சொல்லும் போது சொல்றாங்க, மனிதனுடைய ரூஹ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு பயணி. மனிதனுடைய ரூஹ் அப்படிங்கிறது ஒரு பயணி. அது யாரை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணி அப்படின்னா, தன்னுடைய ரப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணி அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு கையும் சொல்றாங்க. அதே போல இன்னும் ஒரு அறிஞர் அழகா சொல்றாரு, நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு பயணம் தான். நம்ம இதுல இருந்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போவோம், ஏற்கனவே வேற ஒரு இலக்குல இருந்து நம்ம வந்தோம் அப்படிங்கிறத அழகான தன்னுடைய வார்த்தைகளால் சொல்றாரு. இரவும் பகலும் யாருக்கு வாகனமாகிறதோ, இரவும் பகலும் யாருக்கு வாகனமாகிறதோ, அவர் அசையாமல் இருந்தாலும் அவை அவரை அவரது இலக்குக்கு அழைத்து சென்றுவிடும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு இந்த உலகத்தை பத்தின ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. இரவும் பகலும் உனக்கான வாகனம். நீ விரும்பினாலும் நீ விரும்பாட்டியும், நீ அதுல ஏறி பயணம் செஞ்சாலும் செய்யாட்டியும், உன்னை அது அடுத்தடுத்த நாளுக்கு கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். உன்னை அது ஒரு பயணியாதான் வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துது. அப்ப இந்த குர்ஆன் வசனமும், இந்த நபி மொழியும், இந்த அறிஞர்களுடைய கருத்தும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகில் நாம் ஒரு பயணிகள். நம்ம எங்கேயும் ஓரிடத்துல நின்று ரிலாக்ஸ் ஆகுறதுக்கான இடம் இது இல்ல. நம்ம இன்னும் டிராவல்ல தான் இருக்கோம். நம்ம ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கோம், இப்ப ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கோம், இனி அடுத்த இன்னொரு ஒரு இடத்தை நோக்கி நம்ம போக போறோம் அப்படிங்கிறத இந்த கருத்துகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இதுல நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு உலகமும் நம்மளுடைய ஒரு ஸ்டேஷன். ஒரு ட்ரெயின்ல நம்ம பயணிக்கும் போது எப்படி ஒவ்வொரு நிறுத்தமா வருதோ, ஒவ்வொரு ஸ்டேஷனா வருதோ, அதே போலதான் மனிதனுடைய ரூஹ் பயணிக்கக்கூடியதுல அவன் சந்திக்கின்ற ஒவ்வொரு உலகமும் ஒரு நிறுத்தம், ஒரு ஸ்டேஷன். கொஞ்ச நேரம் தான் நிக்கும், அடுத்த இடத்துக்கு போயிடும். நிக்குதே அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டேஷன்ல நம்ம இறங்கிடுவோமா? இல்ல, நம்மளுடைய இலக்கு வர்ற வரைக்கும் நம்ம எங்கேயும் இறங்க மாட்டோம். இது ஒரு பயணம் அப்படிங்கறத உணர்ந்திருப்போம். அந்த நிக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் எவ்வளவு அழகானதா இருந்தாலும், அதுல எவ்வளவு விலை உயர்வான பொருட்கள் இருந்தாலும் ட்ரெயின்ல இருந்து இறங்குவோமா? இறங்க மாட்டோம். இறங்குனா என்ன ஆகும்? ட்ரெயினை விட்டுட்டா என்ன ஆகுறது? நம்மளுடைய இலக்கு அடையாம போயிடுவோமே அப்படிங்கிற பயத்துல நம்ம உள்ளேயேதான் இருக்கும். உணவே சில நேரம் நம்ம எடுத்துட்டு வராட்டி கூட இறங்கி உணவு வாங்க பயப்படுவோம். எங்க இறங்கி சாப்பாடு வாங்குற நேரத்துல ட்ரெயின் போயிருமோ அப்படிங்கிறது. அதே போலதான் இந்த கருத்துக்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம், இந்த உலகம் உனக்கு ஒரு ஒரு பயணத்தினுடைய ஒரு சாலையை போலதான். உன்னுடைய ரூஹ் ஒரு பயணிதான். இங்க நீ சந்திக்கிற ஒவ்வொரு நிறுத்தமும் உனக்கான ஸ்டேஷன் தானே தவிர உன்னுடைய இலக்கு இல்ல அப்படிங்கறத உணர்த்து. அன்பானவர்களே, இந்த உலகத்துல நம்ம ஒரு இடத்துல பயணிச்சு போகிற மாதிரி இந்த ரூஹுடைய பயணம் கிடையாது.
இங்க ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் பண்ணி போறோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கொடைக்கானல் போகணும்னு நினைக்கிறோம். நம்ம விருப்பப்பட்டு ஒரு இடத்த தேர்வு செய்வோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்காக நம்ம தயாராவோம். வாகனத்துல ஏறி அமருவோம். போயிட்டே இருப்போம். திடீர்னு நமக்கு உடம்பு முடியல, இல்ல அந்த இடம் நமக்கு பிடிக்கலன்னா, நம்ம திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருவோம். அப்படிதானே? அப்போ உலகத்தினுடைய நம்மளுடைய பயணங்கள் எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலுக்கு கீழ இருக்கு. நான் நினைச்சா போலாம். எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் போமாட்டேன். எனக்கு விருப்பப்பட்டா என்னுடைய பயணத்தை இன்னும் நான் அதிகரிப்பேன். நான் விருப்பப்பட்டா அதே இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் நான் தங்குவேன். நான் விருப்பப்பட்ட அந்த பயணத்த பாதியிலே முடிச்சுட்டு நான் என்னுடைய வீட்டுக்கு வந்துருவேன். ஆனா, நம்ம ரூஹுடைய பயணம் இந்த மாதிரியான இலகுவான பயணம் கிடையாது. நம்முடைய ரூஹுடைய பயணத்துக்கு சாய்ஸே கிடையாது. நீங்க விரும்பினாலும், விரும்பாட்டியும், நீங்க முயற்சி செஞ்சாலும், நீங்க முயற்சி செய்யாட்டியும், உங்களுடைய ரூஹு ஒவ்வொரு ஸ்டேஷன கடந்து போயிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்டேஷன்லயும் நீங்க நின்ற முடியாது. இந்த ஸ்டேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு நிப்பாட்ட முடியாது. எந்த ஒரு ஸ்டேஷன்லயும் நீங்க பயந்து, ஐயோ! இது ரொம்ப பயமா இருக்கே! இது ரொம்ப கொடூரமா இருக்கே! இது எனக்கு ரொம்ப திகிலா இருக்கே! நான் மீண்டும் திரும்ப போறேன். நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஷன் எனக்கு நிம்மதியா இருந்தது. நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்மளால ரிவர்ஸும் போக முடியாது. அப்போ நம்ம ரூஹுடைய பயணம் எப்படிப்பட்ட பயணம் அப்படின்னா, நம்மளுடைய கையில கண்ட்ரோல் இல்லாத பயணம். யார்கிட்ட இருக்கு இதோட கண்ட்ரோல்? நம்ம ரூஹுடைய பயணத்துடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? வல்ல ரஹ்மான் கிட்ட இருக்கு. அல்லாஹ் கிட்ட இருக்கு. அல்லாஹ் இத முன்னாடியே எழுதி வச்சுட்டான். இது இப்படிதான் உன்னுடைய பயணம் இருக்க போகுது. நீ இப்படிதான் இந்த ரூட் பயணிக்க போகுது. அதுல இத்தனை நிறுத்தங்களை அது பார்க்க போகுது. அந்த நிறுத்தங்கள்ல அதுக்கு என்னென்னலாம் நிகழ போகுது அப்படிங்கறத உட்பட அல்லாஹ் முன்னாடியே தீர்மானம் பண்ணி வச்ச நிர்ணயிச்ச ஒரு பயணத்துலதான் நம்மளுடைய ரூஹ் பயணிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத முதல்ல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைச்ச ஒரு விஷயம். உங்களுக்கும் இல்ல, இது எனக்கும் தான். இத நம்ம நினைக்கும் போது இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓ, நான் இந்த நேரத்துல என்னுடைய வீட்டுல இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இந்த பயான் கேட்டுட்டு இருக்கேன். நான் நினைச்சா இதே நிகழ்வை என்னால நிறுத்தி வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா என்னுடைய ரூஹ் இதை தாண்டி அடுத்த நாளுக்கு போகும். நான் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டியும் என்னுடைய நாட்கள் கடினமா இருந்தாலும் நாளைக்கு வரவே கூடாது. நாளைக்கு வந்தா இதை விட இன்னும் கடினமான மன உளைச்சல் வரும். இன்னும் கடினமான நாட்களை நான் சந்திக்க வேண்டியது வரும்னு நான் நினைச்சாலும் என்னுடைய ரூஹுடைய பயணம் நிக்காது. அது போயிட்டேதான் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணரணும். அடுத்து, ஏன் இந்த பயணங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான புரிதல். இப்ப முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? நம்மளுடைய ஆன்மா ஒரு பயணி. அது பயணிச்சுட்டே இருக்கு. இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் அடையல. இன்னும் ப்ராசஸ்ல தான் நம்ம இருக்கோம். இந்த பயணம் நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சோம். ரெண்டாவது நம்ம எதை புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஏன் இந்த பயணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்? எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? சாட்ல போடுறீங்களா? எதுக்காக இந்த பயணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்? ரமலான்ல நினைவூட்டுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கே. எவ்வளவோ நன்மைகளை பத்தி பேசலாமே, எவ்வளவோ இபாதத்துகளை பத்தி பேசலாமே. ஏன் இந்த பயணம்? இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும். ரூஹுடைய பயணத்தை பத்தி அறிந்து கொள்வதற்கான ரொம்ப அவசியமான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் அப்படின்னா, இந்த பயணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் இது நம்மளுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓ, வந்துட்டோம் இந்த பூமிக்கு, எங்க போறோம் அப்படிங்கிற பாதையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரூஹுடைய பயணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்ப பாருங்களேன். இந்த ரூஹுடைய பயணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அடிப்படையா ஒரு 3 காரணங்கள் இருக்கு. அதுல முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, இந்த பயணத்தை நம்ம அறியும் போதுதான் வாழ்க்கையுடைய நோக்கத்தை நம்ம உணர முடியும். நம்ம ஏன் படைக்கப்பட்டோம்? எதுக்காக படைக்கப்பட்டோம்? நம்ம முடிவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற வாழ்வுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ரூஹுடைய பயணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இத தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது நம்மளுடைய வாழ்வை வடிவமைக்க கூடியதா இருக்கு. எப்படி சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்தாங்களா? வடிவமைச்சாங்களா? ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்தாங்களா? இல்ல வடிவமைச்சாங்களா? என்ன பண்ணாங்க? வடிவமைச்சாங்க. நம்ம வாழ்றோம். நம்ம அன்னன்னைக்கு என்னென்ன இருக்கோ அதுபடி நம்ம வாழ்ந்துட்டு போறோம் இந்த நாள. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் என்ன பண்ணாங்க? தன்னுடைய நாள வடிவமைச்சாங்க.
இதுல அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இந்த செயல் நான் செய்யணும், இதுல அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இந்த செயல் நான் செய்யணும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமா என்னுடைய இந்த நாள் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கைய வடிவமைச்சாங்க. அப்ப நமக்கும் அந்த யுக்தி வேணும். நம்மளும் வாழ்க்கைய வடிவமைக்கிறவங்களா இருக்கணும். ஏதோ ஒரு நாள் வந்தது, பகல் பொழுது வந்தது, அந்த நாள கடந்துட்டு போணும்னு இல்லாம, வாழ்வை வடிவமைக்கக்கூடிய மனிதர்களா நம்ம மாறணும்னா, அதுக்கு இந்த பயணத்த பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது என்னென்ன இடத்துக்கெல்லாம் போக போகுது, அங்க என்னென்ன கடுமைகள் இருக்கு, அங்க என்னென்ன இன்பங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய வாழ்வை நம்மளால வடிவமைக்க முடியும். அதனாலதான் இமாம் இப்னு கையும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ரூஹுடைய பயணத்தை பத்தி மட்டுமே ஆராய்ஞ்சு கிதாபுர் ரூஹ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வையே இந்த உம்மத்துக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. ரூஹுடைய பயணம். ஏன்னா இதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மிருதுவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகத்துடைய இன்பங்கள்ல மூழ்கி ஒரு மனிதனுடைய இதயம் இறுகி போய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இறுகின இதயத்தை மென்மையாக்கக்கூடிய விஷயம் எதுனா இந்த ரூஹுடைய பயணத்தை பத்திய அறிவு. நம்ம எங்க போக போறோம் அப்படிங்கிற இலக்கை பற்றிய அறிவுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மென்மைப்படுத்தக்கூடியதா இருக்குமா. இன்னும் இந்த பயணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, இத நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளுடைய இபாதத்துகள் அழகா மாறும். நம்மளுடைய உள்ளத்தை அல்லாஹ்வோட போய் இணைக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் மக்கால இருந்த காலகட்டத்துல அதிகமா எதை பத்தி ரசூலுல்லாஹ் பேசினாங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் எதை பத்தி மக்கால அதிகம் பேசினாங்க? வறுமைய பத்தி, மன்னரைய பத்தி, மீண்டும் நீங்க எழுப்பப்படுவீங்கன்றத பத்தி. இது என்னது? நம்ம ரூஹுடைய அடுத்தடுத்த ஸ்டேஷன் இல்லையா? நம்ம ரூஹுடைய பயணம் இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அந்த மக்களுக்கு சொன்னதுக்கு அப்புறமா, அதுல அவங்களை நிலை பெற்று வைக்க, அல்லாஹ்வோட அவங்களை நெருக்கமாக்கி வைக்கிறதுக்கு, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அடுத்தடுத்த வகைகள் எல்லாம் எதை பத்தியது அப்படின்னா, இந்த ஆன்மாவுடைய பயணத்தை பத்தியது. இந்த ஆன்மா அடுத்தடுத்து என்னென்ன இலக்குகளை சந்திக்க போகுது அப்படிங்கிற செய்திகளை தான் அல்லாஹ் தொடர்ந்து கொடுத்தான். இந்த செய்திகள் தான் சஹாபாக்களுடைய மனதை இலகுவாக்குச்சு, அவங்களுடைய மனதை மிருதுவாக்குச்சு. அல்லாஹுக்காக எதையும் இழக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மையை அவங்களுக்கு ஏற்படுத்துச்சு. அதனால இந்த பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு முஃமினுக்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். பட்டம் பார்த்திருக்கீங்களா? பட்டம் வானத்துல பறக்கிறது எப்படி இருக்கும்? அந்த பட்டம் வானத்துல பறக்கும் போது அழகா அப்படியே எப்படி ஒரு கடல் அலை மேல ஒரு கப்பலோ ஒரு படகோ மிதந்து வருதோ, அதே போல இந்த பட்டம் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே வானத்துல அந்த காத்துல அப்படியே மிதந்து போயிட்டே இருக்கும். அழகா ஈவனா பயணிச்சுட்டே இருக்கும். ஒரு நீளமா ஒரு த்ரெட் ஒண்ணு தொங்கும். அந்த பட்டத்துக்கான பிடி அதுதான். அந்த பிடி கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் அந்த பட்டம் அப்படியே மிருதுவா அப்படியே முன்னேறி முன்னேறி போயிட்டே இருக்கு. எப்போ அந்த பட்டத்துல இருந்து அந்த கைப்பிடி கட் ஆகுதோ, அதனுடைய ஸ்ட்ரிங் எப்ப கட் ஆகுதோ அப்ப என்ன ஆகும் அந்த பட்டம்? அது வரைக்கும் மிருதுவா பயணிச்சுட்டு இருந்த அந்த பட்டம், அது வரைக்கும் ஒரு இலக்கை நிர்ணயிச்சு பயணிச்சுட்டு இருந்த அந்த பட்டம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே காத்துல தத்தளிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, அது அது துண்டிக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகுன்றது. இங்கேயும் அங்கேயும் அலப்பாயும், மேல போகும், கீழே வரும். தென் கடைசியில என்ன ஆகும்? கட்டுப்பாட்டு இல்லாம பறக்கும். கடைசியில என்ன ஆகும்? ஒரு மரக்கிளையிலயோ இல்ல ஏதாவது ஒரு பில்டிங்லயோ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கும். அப்படியே நின்றும். அப்போ இந்த பட்டம் தான் நம்ம. அந்த பட்டத்துல இருந்து வரக்கூடிய கயிறு இருக்கு தெரியுமா? அந்த கயிறு தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை பத்தின புரிதல். அந்த வாழ்க்கை பயணம் ரூஹுடைய பயணத்தை பத்தின புரிதல் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்னா மிருதுவா போயிட்டே இருக்கும். எப்ப இந்த புரிதல் இல்லையோ, ரூஹுடைய பயணத்தை பத்தின அறிவு இல்லையோ, அத பத்தின அக்கறை இல்லையோ, அப்ப நம்ம என்ன ஆவோம்னா, எப்படி இந்த நூலருந்த பட்டம் திசை மாறி கடைசியில ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிச்சோ, அதே போல நம்மளும் போய் சிக்கிக்குவோம். எப்படி சிக்கிக்குவோம்? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்கள்ல ஒண்ணு சிக்கினுவோம், அல்லது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள்ல சிக்கி அப்படியே அங்கேயே ஸ்ட்ரக் ஆயிடும். என்னடா எனக்கு இப்படி நடந்துருச்சு, என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சே, நான் நினைச்ச மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்லையே, எனக்கு இவ்ளோ பொருளாதார நெருக்கடி இந்த வாழ்க்கையில இருக்கே, எனக்கு இதுல இவ்ளோ மன நெருக்கடி இருக்கே, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை துணை எனக்கு இல்லையே, எனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய குழந்தைகள் இல்லையே, என்னுடைய பெற்றோர்கள் என்னை விட்டு தவறி போயிட்டாங்களே இப்படின்னு இங்க நினைச்சு கவலைப்பட்டு ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு 1000 காரணங்கள் வந்துரும். ஆனா இந்த ரூஹுடைய பயணத்தை பத்தின அறிவு நம்ம கிட்ட இருந்ததுன்னா, இந்த பட்டத்துடைய கயிறு நம்ம கையில இருந்தது, அந்த கயிறு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, நம்ம இப்படி சிக்கிட்டு இல்லாம அடுத்தடுத்து பறக்க ஆரம்பிப்போம். எப்படின்னா, இது ஒண்ணும் நிலையானது இல்லையே. இந்த ரூஹ் கொஞ்ச நேரம் தானே இந்த உலகத்துல இருக்க போகுது.
அடுத்த டெஸ்டினேஷன்ல அல்லாஹ் இங்க யாரெல்லாம் சோதிச்சானோ அவங்களெல்லாம் சிறப்பா வச்சிருப்பானே அப்படிங்கிற எண்ணத்தோட நம்மளுடைய பயணம் என்ன ஆகும் அப்படின்னா மிருதுவா போக ஆரம்பிக்கும். அப்போ ஏன் நம்ம ரூஹுடைய பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இரண்டாவதா பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல என்ன பார்த்தோம்? நம்ம பயணிகள் தான் அப்படிங்கறத அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொன்ன விஷயங்களை பார்த்தோம். ரெண்டாவது, இந்த பயணத்தை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், இத பத்திய விழிப்புணர்வு நமக்கு ஏன் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். மூணாவது, எதை பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய பயணத்துக்குள்ள இப்ப போக போறோம். ரூஹுடைய பயணத்துக்குள்ள போக போறோம். மனிதன் எனும் பயணி எங்க இருந்து இப்ப நம்மளுடைய பயணம் ஆரம்பமாகுது அப்படிங்கிற முதலாவது படிநிலைக்கு இன்ஷா அல்லாஹ் போக போறோம். இப்ப பாருங்களேன், இப்ப ஒரு பயணி அப்படின்னா அவருக்கு என்ன இருக்கணும்? ஒரு புறப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கணும், போய் சேரக்கூடிய ஒரு இடம் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் அவர் பயணி. ஒரு புறப்படுற இடமும் ஒரு இலக்கும் இருந்தாதான் ஒரு பயணி. ஒரு டிபார்ச்சர் பிளேஸ், எங்க இருந்து நம்ம கிளம்ப போறோமோ அந்த இடமும், எங்க போய் நம்ம சேர போறோமோ அந்த இலக்கும் இருக்கிறவர் தான் நம்ம பயணின்னு சொல்லுவோம். இப்ப நம்மள பயணின்னு நம்மள அடையாளப்படுத்துறோம், நம்மளுடைய ரூஹு பயணத்துல இருக்கு அப்படின்னா நம்ம எங்க இருந்து நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறீங்க? தாயுடைய கருவறையில இருந்தா, இல்ல இந்த உலகத்துல நம்ம பிறந்த நாள்ல இருந்தா? எப்ப நம்மளுடைய பயணம் ஆரம்பமாகுது? எது நம்மளுடைய ஆரம்ப புள்ளி? நம்ம எங்க இருந்து கிளம்பியிருக்கோம்? பாருங்களேன், நம்ம ரூஹுடைய பயணம் தாயுடைய கருவறையிலேயோ இல்ல இந்த உலகத்துல நம்ம பிறந்த நாள்ல இருந்தோ ஆரம்பமாகல. பல ஆயிரம் பல லட்சம் வருடங்களுக்கு முன்பாகவே நம்மளுக்கு இந்த பயணம் ஆரம்பமாயிடுச்சு. எப்படி ஆரம்பமாச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தந்தையுடைய ஆரம்பத்துல இருந்து நம்ம வரணும். நம்மளுடைய தந்தை யாரு? முதல் மனிதர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய ஆரம்பத்துல இருந்து வரும்போதுதான் நம்மளுடைய பயணம் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நம்மளால தெளிவா உணர்ந்துக்க முடியும். பல வருடங்களுக்கு முன்னாடி, பல ஆயிரம்னு சொல்றதா, பல லட்சம்னு சொல்றதா, பல பில்லியன் சொல்றதான்னு தெரியல. எவ்வளவோ எண்ணிலடங்காத நாட்களுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இந்த உலகத்துல அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கறத ரொம்ப சரியான இவ்வளவு நாள் தான் அப்படின்றதுக்கு எந்த ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்ல. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல வருடங்களுக்கு முன்னால, பல லட்சம் வருடங்களுக்கு முன்னால படைக்கப்பட்டாங்க இல்லையா? யாரால படைக்கப்பட்டாங்க? அல்லாஹுவால படைக்கப்பட்டாங்க. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எப்படி படைச்சதா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். 38வது அத்தியாயத்துடைய 25வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், யா இப்லீசு மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய. இப்லீஸே, நான் என்னுடைய கைகளால் படைத்தவருக்கு சுஜூது செய்வதை விட்டு உன்னை தடுத்தது எது அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். அப்ப அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எப்படி படைச்சிருக்கான்? தன்னுடைய கைகளால படைச்சேன் அப்படின்னு சொல்றான். படைக்கிறதுக்கு அல்லாஹ் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைக்கிறதுக்கு? நமக்கு இதெல்லாம் பிரபலமா நம்ம தெரிஞ்ச செய்திகள் தான். என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் பயன்படுத்தினா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது தண்ணீர்ல இருந்து நான் உருவாக்குனேன்னு சொல்றான். சில இடத்துல அல்லாஹ் துராப் மண்ணுல இருந்து படைச்சேன்னு சொல்றான். சில இடத்துல அல்லாஹ் தீனில் லாசிப் உறுதியான களிமண்ல இருந்து படைச்சேன்னு சொல்றான். சில இடத்துல அல்லாஹ் சொல்றான் தட்டுனா ஓசை தரக்கூடிய சுடப்பட்ட மண்ணுல இருந்து அல்லாஹ் படைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சது ஏதோ ஒரே நாள்ல நடந்த ப்ராசஸ் இல்ல. நம்ம இந்த செய்திகளை வச்சு எல்லாத்தையும் உடனே உடனே நடந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மண்ணுல இருந்து படைச்சான். மண்ணுல இருந்து அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு உருவத்தை கொடுத்தான். அந்த உருவத்தை கொடுத்து அல்லாஹ் கொஞ்ச நாள் அவங்கள என்ன செஞ்சிருந்தான் அப்படின்னா காத்திருப்புல வச்சிருந்தான். முஸ்லிம்ல வரக்கூடிய நபிமொழி இது. ஆதமை நாம் செவ்வையாக வடிவமைத்ததுக்கு அப்புறமா அவரை நம்ம சொர்க்கத்துக்கு வெளியில கொஞ்ச நாள் வச்சிருந்தோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி இருந்தாங்க? வெறும் ஒரு கூடா இருந்தாங்க. இப்ப நம்ம துணி கடைக்கெல்லாம் போனா வாசல்ல பொம்மைகள் நிக்கும்ல, அது மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உருவம் மட்டும் கொடுக்கப்பட்டு உடல் மட்டும் கொடுக்கப்பட்டு அப்படியே கொஞ்ச நாள் விடப்பட்டிருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மலக்குமார்கள் வந்து பாத்துட்டு போவாங்க. இது என்ன படைப்பு? இப்லீஸ் வந்து பாத்துட்டு போவானா? இப்லீஸ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி அவங்க வெறும் கூடா இருக்கும்போது அவங்கள வந்து பாத்துட்டு பாத்துட்டு போவானாம். அவங்களுக்கு வயிறு இருக்கிறத பார்த்தானா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய துவாரங்கள் இருக்கிறத பார்த்தானா? பார்த்துட்டு இப்லீஸ் சொன்னானா, இவனை வந்து நான் ஈஸியா கட்டுப்படுத்திடுவேன். இந்த படைப்பை நான் ஈஸியா கட்டுப்படுத்திடுவேன். ஏன்னா இந்த படைப்பு பலவீனமான ஒரு படைப்பு. தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு படைப்பு இது. இவனை நான் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னானாம். அப்ப இப்படி அல்லாஹ் என்ன செஞ்சான்? சிறிது காலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சு விட்டிருந்தான்.
உடனே ரூஹெல்லாம் அல்லாஹ் கொடுக்கல. அப்ப கொஞ்ச நாள் அல்லாஹ் விட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணான் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், நான் அவரை செவ்வைப்படுத்தி எனது ரூஹிலிருந்து அவருக்கு ஊதினேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அல்லாஹ் தீர்மானிச்ச அந்த காலத்துக்கு பின்னாடி அல்லாஹ் இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரூஹ கொடுக்குறான். அல்லாஹ் ரூஹ ஊதுறான். இதுல ஒரு தவறான புரிதல் இருக்கு. என்ன அப்படின்னா, அல்லாஹ் என்னுடைய ரூஹை ஊதினேன் அப்படின்னு சொன்னனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம் மனிதனுக்குள்ள இருக்கிறதா ஒரு தவறான புரிதல் இருக்கு. இது அப்படி இல்ல. இந்த என்னுடைய ரூஹு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம்ல, என்னுடைய போனு, என்னோட புக்கு, என்னோட நோட்டு, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பொருள். அப்ப இது என்னோடது, எனக்கா, நான் தயாரிச்சது, என்னுடையது. என்ன அர்த்தம் இல்ல, என்னில் ஒரு பகுதின்னு அர்த்தம் கிடையாது. அப்ப அதே அர்த்தத்துலதான் அல்லாஹ் சொல்றான். உதாரணத்துக்கு குர்ஆன் அல்லாஹ் கிதாபுல்லான்னு சொல்றான், என்னுடைய வேதம். காபா அல்லாஹ் என்ன சொல்றான், பைத்துல்லா, என்னுடைய வீடு. அப்ப அதே போலதான் என்னுடைய ரூஹ்னு அல்லாஹ் இங்க சொல்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் படைத்த ரூஹ், அல்லாஹ் படைச்சு வச்சிருந்தான் ரூஹ். அந்த ரூஹ்ல இருந்து அல்லாஹ் நாட்டப்படி யாருக்கு அல்லாஹ் ஊதுறான் அப்படின்னா, ஜிப்ரீல் சாரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஊதுறான். ஊதும் போது என்ன நடக்குது, அப்படியே ஒரு ஒரு கூடா இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பெறாங்க. அந்த கூடை இப்ப நரம்பும் சதையும் ரத்த ஓட்டமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பெறுது. அப்படியே அந்த ரூஹ் அப்படியே அவங்களுடைய உச்சந்தலையில இருந்து அப்படியே பயணிச்சு வரும்போது, அவங்களுடைய மூக்க தாண்டி அது பயணிக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, தும்மிடுறாங்க. தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான கான்வர்சேஷன். படைக்கப்பட்ட தன்னுடைய அடிமைக்கும் படைப்பாளனான தன்னுடைய எஜமானனுக்கும் நடந்த முதல் உரையாடல் என்ன? நம்ம சொன்னது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொன்னது, உனக்கு நான் ரஹ்மத் தரேன். சுப்ஹானல்லாஹ். மனிதனுக்கும் அவனுடைய ரப்புக்குமான முதலாவது உரையாடலே அல்லாவை புகழ்வதில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அல்லாஹ் நம் மனித படைப்புக்கு சொன்ன முதல் வார்த்தையே, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்யறான் அப்படிங்கிற வார்த்தை. இப்போ முதல்ல சொல்லப்பட்ட அந்த உரையாடல தான் நம்ம செய்யறதுக்கு இன்னைக்கு நிறைய யோசிக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். நம்ம படைக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட போது பேசிய முதல் வார்த்தை அல்லாஹ்வை புகழ்ந்தது. அப்போ இப்படி அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கிறான். இதுக்கப்புறம் உள்ள நிகழ்வுகள் எல்லாம் நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம என்ன செஞ்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைக்கிறான். அவங்களுக்கு எல்லா பொருள்களுடைய பெயர்களையும் பெற்றுக் கொடுக்கிறான். மலக்குமார்களை சுஜூத் செய்ய சொல்றான். இப்லீஸ சுஜூத் செய்ய சொல்றான். இப்லீஸ் என்ன செஞ்சிடறான், பலகீனமான படைப்புக்கு, என்னை விட பலகீனமான ஒரு படைப்புக்கு நான் சுஜூத் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இப்லீஸ் என்ன செஞ்சிடறான், மறுத்துடுறான். அதனால அல்லாஹ் அவனை சுவனத்தை விட்டு அல்லாஹ் வெளியேற்றிடுறான். உலகம் அழிக்கப்படுற நாள் வரைக்கும் இப்லீஸ் அவகாசம் கேட்டிருக்கான். எந்த மனிதனுக்காக நீ என்ன சுவனத்தில இருந்து வெளியேற்றி என்ன நரகத்துக்கு அனுப்புனியோ, அந்த மனிதர்கள்ல இருந்து ஒரு சிலரை நான் எனக்கு கூட்டாக்கிக்குவேன், அதுக்கு எனக்கு அவகாசம் கொடு அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் நாடியவர்களை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரை நான் பாதுகாத்துட்டனோ, யாருக்கு நான் நேர்வழி கொடுத்துட்டனோ அவங்கள உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற கண்டிஷனோட அல்லாஹ் இப்லீஸுக்கு அவகாசமும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சுவனத்துக்குள்ள போனாங்க. அல்லாஹ் அவங்களுக்குன்னு ஒரு துணையை ஏற்படுத்தினா. இதெல்லாம் நமக்கு வரலாறு தெரியும். அதுக்கப்புறம் அந்த சுவனத்துக்குள்ள போகும்போது அல்லாஹ் ஒரு மரத்தை நெருங்காதீங்கன்னு ஒரு கட்டளை இருந்தான். அந்த தவறை அவங்க செஞ்சாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ்வை பார்க்க அஞ்சுனாங்க, பயந்தாங்க. அல்லாஹ்வே அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு துவாவை கத்து கொடுத்தான். அந்த துவாவை சொல்லி மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி சொன்னான். மன்னிச்சு அவங்கள பூமிக்கு அல்லாஹ் இறக்குனா. இதெல்லாம் வரலாறு தெரியும். இந்த வரலாறுல எங்க நம்ம வந்தோம் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல 7வது அத்தியாயத்துடைய 172வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், உன் இறைவன் ஆதமுடைய முதுகிலிருந்து அவர்களுடைய சந்ததிகளை வெளியாக்கினான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதுகிலிருந்து அவங்களுடைய சந்ததிகளை நம்ம வெளியாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நபி மொழியிலையும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பின்பு அவங்களுடைய முதுகு எலும்புல இருந்து இந்த உலகத்துல பிறக்க போகக்கூடிய கடைசி உயிர் வரைக்கும் அல்லாஹ் அதுல இருந்து எடுத்தாங்க. கடைசி மனிதனுடைய ரூஹ் வரைக்கும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதுகு எலும்புல இருந்து அல்லாஹ் வெளியாக்குனா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க, கடைசி மனிதன் அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு ரூஹுகள் ஒன்று கூடி இருக்கும். ஒரு ஆய்வு என்ன அப்படின்னா, இது துல்லியமான இது இல்ல, ஒரு கணிப்பு. இதுவரைக்கும் உலகத்துல 117 பில்லியன் மக்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 117 பில்லியன்னா
11,700 கோடி மக்கள் வாழ்ந்திருக்கலாம். இப்போ கரெக்டா உலகத்துடைய பாப்புலேஷன் என்ன அப்படின்னா 8.3 பில்லியன், அதாவது 830 கோடி. இப்ப இதுவரைக்கும் எத்தனை மக்கள் வாழ்ந்திருக்கலாம் இந்த கணிப்பு சொல்லுது. உலகம் உருவானதுல இருந்து, படைக்கப்பட்டதுல இருந்து ஒரு 11,700 கோடி மக்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு சொல்லுது. அப்ப இது இதுவரைக்கும் வாழ்ந்த மக்கள் தான். இனி எவ்வளவு பேர் வரப்போறாங்க, இன்னும் எத்தனை கோடி மக்கள் உருவாக போறாங்க. அப்போ இந்த எல்லா மக்களும், அதுல நீங்களும் நானும் நம்மளுடைய தாய் தந்தையும் நம்மளுடைய துணையும் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய நண்பர்களும்னு எல்லாருடைய ரூகையுமே அல்லாஹ் அந்த இடத்துல வெளியாக்கி அல்லாஹ் அந்த இடத்துல ஒன்று கூட்டினான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒன்று கூட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அல்லாஹ் அதை தனியாக ஒரு இடத்துல வச்சிருக்கான். அந்த இடத்தை இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அறிஞர்கள் அதை எப்படி அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னா, ஆலமுல் அர்வாஹ், ஆன்மாக்களின் உலகம் அப்படின்னு அதை அடையாளப்படுத்துறாங்க. இந்த ஆன்மாக்களின் உலகம் எப்படி இருக்கும் யாருக்காவது தெரியுமா? அதுல என்ன நடக்கும் யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அதை பத்தின தகவல்கள் ரொம்ப குறைவானதுதான். அதுல என்ன இருக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிற தகவல், நம்மளுடைய முதல் ஆரம்ப துவக்கம், நம்மளுடைய பயணம் அப்ப ஆரம்பிச்சது எங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதுகுல இருந்து நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் வெளியாக்கி நம்மளுடைய ரூஹுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தனியா ஒரு இடத்துல வச்சிருக்கான். அது ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளுடைய உலகம், ஆன்மாக்களுடைய உலகம். அதை அடையாளப்படுத்துறாங்க. அந்த உலகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா தெரியாது. இப்ப பர்சக் எங்க இருக்குன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியுமா? மன்னரை எங்க இருக்கு, பர்சக் வாழ்க்கை எங்க இருக்குன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியுமா? கபருக்குள்ள இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. கபூர்ல அடக்கமே செய்யப்படாத மனிதர்களுக்கு அப்போ பர்சக் எங்க இருக்கு? அப்ப ஏதோ ஒரு இடத்துல பர்சக்னு ஒரு வாழ்க்கையை எல்லாம் தயார்படுத்தி வச்சிருக்கான். அது நம்மளுடைய கண்கள்ல இருந்து எல்லாம் மறைச்சு வச்சிருக்கான். அதனாலதான் அந்த உலகத்துக்கு பேரே பர்சக், மறைவான ஒரு வாழ்க்கை. அப்ப எப்படி இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடிய இடம் எல்லாம் நம்ம கண்கள்ல இருந்து மறைச்சு வச்சிருக்கானோ, அதே போல நம்ம எங்க இருந்து வந்தோமோ அந்த இடத்தையுமே அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா ஒரு மறைவான ஒரு உலகமா வச்சிருக்கான். இத பத்தி அதிக தகவல்கள் எதுவும் அல்லாஹ் இதுக்கப்புறம் குரான்ல சொல்லவே இல்லை. நபிமொழிகள்லையும் இத பத்தி அதிகமான தகவல்கள் எதுவுமே இல்லை. ஆனா ஒரு சில நபிமொழிகள் அல்லாஹ் சொல்றான். ஒரு சில நபிமொழிகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நபிமொழிகள்ல இருந்து இந்த உலகத்துல என்னென்ன நடக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்களேன், இந்த உலகத்துல பொறுத்த வரைக்கும், இந்த ஆன்மாக்களுடைய உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதுல நேரம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை நேரம் இருந்தாலும் அது இந்த உலகத்துல உள்ள 24 மணி நேரம் போலதானா இல்ல வேறயா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே போல இந்த உலகத்துல மரணம்னு ஒண்ணு இருக்கு, அந்த உலகத்துல மரணம்னு ஒண்ணு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். தினசரி நம்ம வாழ்றதுக்கு ஒரு ரொட்டீனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அதே போல அங்க இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் நமக்கு தெரியாது. அப்ப அந்த உலகத்துல நம்ம எப்படிதான் இருப்போம், எந்த நிலையில தான் இருப்போம்? இங்க நமக்கு உடல் உறுப்புகள்லாம் இருக்கே, அதே போல ஆழமுள்ள அருவாகல நம்ம எப்படி இருப்போம்னு கேட்டா அங்க வெறுமென நம்ம ரூபுகளா தான் இருக்கும், ஆன்மாக்களா தான் இருக்கும். அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஆன்மாக்களா இருக்கோம்னா ஆன்மா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கா? இது எல்லா மதத்திலையும் உள்ள கேள்வி, எல்லா கொள்கை கோட்பாடுகள் உள்ளவங்களுக்கும் உள்ள கேள்வி. ஆனா யாராலையும் நிரூபிக்கப்பட முடியாத ஒரு உண்மை, யாராலையும் இப்படிதான் ஆன்மா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட முடியாத ஒரு விஷயம். இது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால தன்னை தூதர் அப்படின்னு அடையாளப்படுத்திய போது யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா குறைஷிகள் கிட்ட சொல்லிவிட்டாங்க, நீங்க போங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, ரூஹ பத்தி கேளுங்க, அவர் தன்னை தூதர்னு சொல்லிக்கிறாருல்ல, அப்ப ரூஹ பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்ப ரூஹ பத்தி அவங்க கேட்கும் போது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்திகளை தான் இறக்குறாங்க. என்ன செய்தி? நபியே, உம்மிடம் ரூஹை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். ரூஹ் என் இறைவனுடைய கட்டளையிலிருந்து உண்டானது, இன்னும் ஞானத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டது, மிக சொற்பமே அன்றி வேறில்லை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதை கேட்ட உடனே யூதர்கள் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, அமைதியா போயிட்டாங்க. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது உண்மையான ஒரு இறை தூதரா இருந்தா அவர் ரூஹ பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஒருவேளை அவர் இறை தூதரா இல்லாம இருந்திருந்தா மக்கள் கிட்ட தன்னை நிரூபிக்கிறதுக்காக ரூஹ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அப்படிலாம் இருக்கும்னு அவர் சொல்லியிருப்பாரு. அவர் எதுவுமே சொல்லல. இது என்னுடைய ரப்புடைய கட்டளையில உருவானது, அல்லாஹ்வுடைய குன் ஆகுக அப்படிங்கிற கட்டளையில உருவானதுதான் உங்களுக்குள்ள இருக்க ரூஹ், எனக்குள்ள இருக்கிற ஒரு ரூஹ்.
அப்ப இது அல்லாஹ்வுடைய கட்டளையில உருவானது. இத பத்தி தெரிஞ்சுக்கிற அளவு நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதை தாங்குற அளவு அறிவு உங்களுக்கு இல்ல. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, யா அல்லாஹ் உன்னை நான் நேர்ல சந்திக்கணும், நான் உன்கிட்ட பேசணும்னும் போது அல்லாஹ் என்ன சொன்னா, என்னை நேர்ல பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுடைய இந்த உலகத்துல உள்ள இந்த கண்களுக்கு இல்லைன்னு அல்லாஹ் சொன்ன மாதிரி, ரூஹ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குரிய அறிவுடைய ஞானம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை தவிர்த்து வேற என்ன அல்லாஹ் ரூஹ பத்தி சொல்றான் அப்படின்னா, ரூஹ் அப்படிங்கிற வார்த்தைய அல்லாஹ் 20க்கு மேற்பட்ட முறை குரான்ல பயன்படுத்துறான். ஆனா எல்லா முறையும் அல்லாஹ் நம்மளுடைய உயிர் ஆன்மாவை தான் பயன்படுத்துறானா அப்படின்னு கேட்டா இல்ல. சில இடங்கள்ல அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ரூஹுன்னு பயன்படுத்துறான், ரூஹுல் அமீன், ரூஹுல் குத்தூஸ்ன்னு பயன்படுத்துறான். சில இடங்கள்ல அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலத்தை சொல்லும் போது அல்லாஹ் ரூஹுன்னு சொல்றான். சில இடங்கள்ல அல்லாஹ் குரான ரூஹுன்னு சொல்றான், ஆன்மா. முஃமின்களுக்கு அதான ஆன்மா. இப்ப அல்லாஹ் குரான ரூஹுன்னு பயன்படுத்துறான். சில இடங்கள்ல அல்லாஹ் தன்னுடைய உதவியை பத்தி சொல்லும் போது அதை ரூஹுன்னு பயன்படுத்துறான். அப்போ இதெல்லாம் தான் குரான்ல ரூஹ பத்தி உள்ள செய்திகள். வேற என்ன செய்திகள் நம்ம நபி மொழியில இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஆன்மாக்கள் அனைத்தும் ஒரு படையை போல ஒன்று திரட்டப்பட்டது. எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய எலும்புல இருந்து ஆன்மாக்கள் அனைத்தும் ஒரு படையை போல ஒன்று திரட்டப்பட்டது. அந்த இடத்துல எந்தெந்த ஆன்மாக்கள் எல்லாம் நெருக்கமாக இருந்ததோ அந்த ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் வந்தும் ஒரு அன்பை உணர்வும், ஒரு அட்ராக்ஷனை உணர்வும். எந்த ஆன்மாக்கள் எல்லாம் அங்க வேறுபாடோட இருந்ததோ அந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த பூமியில் வந்த பிறகு ஒரு வேறுபாடோடு உணர்வும், ஒரு ஒரு சின்ன முரண்பாடு அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த நபிமொழிக்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுக்குறாங்க. எப்படி எல்லாம் விளக்கங்கள் கொடுக்குறாங்கன்னா, எந்த ரூஹெல்லாம் ஆலமுல் அர்வாஹ்ல நெருக்கமா இருந்துச்சோ அந்த ரூஹெல்லாம் இந்த பூமியில வந்தும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. எந்த ரூஹெல்லாம் ஆலமுல் அர்வாஹ்ல ரொம்ப நெருக்கமா பழகலையோ அந்த ரூஹெல்லாம் இந்த பூமிக்கு வந்து நெருக்கமா பழக மாட்டாங்க. இன்னொரு விளக்கம் இதுக்கு அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில மனிதர்களை நம்ம பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு நேசம் நமக்கு ஏற்படும். இப்படிதானே? அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம், ரொம்ப பழகி இருக்க மாட்டோம். ஆனாலும் அவங்க கிட்ட ஒரு நெருக்கம் ஏற்படும். இந்த நெருக்கம் ஏன் ஏற்படுது தெரியுமா? இந்த ஆன்மாக்கள் ஆலமுல் அர்வாஹ்ல நெருக்கமா இருந்திருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஒரு சில மனிதர்கள் கிட்ட நம்ம நெருக்கமே ஏற்படாது. ஏன் அப்படின்னா ஒருவேளை இந்த ஆன்மாக்கள் ஆலமுல் அர்வாஹ்ல கொஞ்சம் முரண்பட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இன்னும் சில அறிஞர்கள் இதுக்கு என்ன விளக்கங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கு. ஒவ்வொரு ரூவுக்கும் ஒவ்வொரு சுவை. எப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு தன்மை நம்ம பாக்குறோம்ல. ஒரு சில மனிதர்கள் பொறுமையாளரா இருப்பாங்க. ஒரு சிலவங்க டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க. அப்ப சில ஆன்மாக்கள் பொறுமையா இருக்கும். சில ஆன்மாக்கள் கோவமா இருக்கும். சில ஆன்மாக்கள் டக்கு டக்குன்னு பேசக்கூடியதா இருக்கும். சில ஆன்மாக்கள் யோசிச்சு பதிலளிக்க கூடியதா இருக்கும். சில ஆன்மாக்கள் தன்னை போல இருக்கக்கூடிய சக ஆன்மாக்கு ஆறுதல் சொல்லக்கூடியதா இருக்கும். ஒரு சில ஆன்மாக்கள் தன்னை போல இருக்க சக ஆன்மாக்கள் கிட்ட வெறுப்பா நடந்துக்க கூடியதா இருக்கும். அப்ப ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒரு இயல்பு அல்லாஹ் படைச்சிருக்கான்ல, அந்த இயல்பை பத்தி சில அறிஞர்கள் இந்த இந்த நபிமொழிக்கு விளக்கமா சொல்றாங்க. அப்ப பொறுமையா இருக்கிற ஆன்மாவும் பொறுமையா இருக்க ஆன்மாவும் பூமியில வந்தா இணைஞ்சுக்கும். ஒரே குணமுள்ள ஒரே சிந்தனை உள்ள ஆன்மாக்கள் நெருக்கமா பழகிட்டு போகும் அப்படின்னு சொல்லி இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் போது சொல்றாங்க, ஆஹ் மதீனால மக்கால ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப நல்ல நகைச்சுவையா பேசுவாங்களாம். யாரெல்லாம் அவங்க கிட்ட போய் பேசுறாங்களோ கண்டிப்பா அவங்கள சிரிக்க வச்சுருவாங்க. அவங்களுடைய துன்பத்தை மறக்க வச்சிருவாங்க. அப்படி அவங்கள ஜாலியா பேச வைப்பாங்களா அந்த பெண்மணி. அவங்க கிட்ட பேசினா நேரம் போறதே தெரியாத அளவு ரொம்ப ஜாலியான ஒரு பெண்மணியா. அவங்க ஹிஜ்ரத் பண்ணி மதீனாக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஃப்ரெண்ட மதீனால அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட் எப்படின்னா, இவங்க எப்படி மக்கால இவங்களுடைய பேச்சுக்கும் நகைச்சுவைக்கும் ஃபேமஸோ அதே போல இந்த பெண்மணி மதீனால ஃபேமஸா. அப்ப இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்றாங்க, இப்படி ஒரு பெண்மணி மக்கால இருந்தாங்கல்ல, அவங்க மதீனால வந்து அவங்கள மாதிரியே ஒரு ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்காங்க. அவங்கள மாதிரியே ஒரு தோழி அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு. அப்ப சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, என்னுடைய நேசர் உண்மையதான் சொல்லிட்டு போயிருக்காரு. என்னுடைய நேசர் உண்மை உரைத்தார். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, எந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஆலமுல் அர்வாஹ்ல, அதாவது ஒரே மாதிரி இருக்குதோ அந்த ஆன்மாக்கள் எல்லாம் பூமியிலையும் இணைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நேசர் ஆஹ் உண்மை கூறினார் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்டான நம்ம எங்க இருந்து கிளம்பினமோ அந்த இடத்தை பத்தின செய்திகள் இதுதான்.
அதுல நேரம் இருக்கா, உறவு இருக்கா, அங்க தாய் தந்தை இருப்பாங்களா, இங்க பணிவிடை செய்யற மாதிரி அங்க நம்ம அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கோமா, அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்மளுடைய பார்வையில இருந்து மறைச்சு வச்ச ஒரு உலகத்துல இருந்து நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிச்சு வந்திருக்கு. அங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த உலகத்தை பத்தின புரிதலும் தெளிவும் இருக்கும். பூமிக்கு வந்த உடனே அது நம்மள்ட்ட இருந்து அது எடுக்கப்பட்டுரும். உதாரணத்துக்கு கருவறையில ஒரு குழந்தை 10 மாசம் வளருது. ஆனா வெளியில வந்து அந்த குழந்தையால சொல்ல முடியுமா, நான் கருவறையில இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு? அல்லாஹ் அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கான ஞானத்தை கொடுத்திருப்பான். அதுல இருந்து வெளியாக்குன உடனே அல்லாஹ் அந்த ஞானத்தை எடுத்துட்டு நீங்க உலகத்துல இருக்கிறதுக்குரிய ஞானத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அப்படி ஆலமுல் அருவாஹ்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். இன்னும் இந்த ஆலமுல் அருவாஹ்ல இருந்து வேற என்ன ஒரு விஷயம் நமக்கு ஆழமா தெரியுது அப்படின்னா, அங்க வயசு கிடையாது. எல்லாருடைய ரூஹுக்கும் ஒரே வயசுதான். உங்களுடைய ஆன்மாக்கும், உங்களுடைய தாய் தந்தையுடைய ஆன்மாக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆன்மாக்கும், உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய ஆன்மாக்கும் படைக்கப்பட்ட வருடம் ஒண்ணுதான். படைக்கப்பட்ட வயசு ஒண்ணுதான். எல்லாருக்கும் ஒரே வருடத்துல ஒரே நாள்ல அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சுட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இந்த உலகத்துல பிறக்க போற கடைசி குழந்தை வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் எல்லாருடைய ஆன்மாவுடைய வயசும் ஒண்ணுதான். இந்த பூமியில அவங்களுடைய பயணம் எப்ப துவங்குதோ அதுல இருந்துதான் இவங்க என்னோட வயசுக்கு உள்ளவங்க, இவங்க என்னோட வயசு கம்மியானவங்க அப்படிங்கிற வித்தியாசம். இப்ப எல்லாருடைய ஆன்மாவும் என்னதான், ஒரே வயசுதான். நாளைக்கு அதனாலதான் அல்லாஹ் மறுமையிலையும் எல்லாத்தையும் எப்படி மாத்திடுவான், ஒரே வயதுடையவங்களா அல்லாஹ் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துதான் நம்ம வந்திருக்கோம். இன்னும் இந்த இடத்துல நம்மளுடைய இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஷன்ல நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஆலமுல் அர்வாஹ்ல நடந்த மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் இத தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுற ஒரு விஷயம் தெரியுமா? மாஷா அல்லாஹ். நம்ம அல்லாஹ் கிட்ட பையத் பண்ணிருக்கோம், நம்ம அல்லாஹ் கிட்ட ஒப்பந்தம் பண்ணிருக்கோம். அந்த உலகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. நூறுடைய உலகம் எப்படி இருந்திருக்கும், அதுல நம்ம எப்படிலாம் இருந்திருக்கோம், அதுல நம்ம சாப்பிடுவோமா, அதுல நம்ம தூங்குவோமா, இதுல எல்லாம் நமக்கு சந்தேகம் இருக்கும். ஆனா அங்க ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான். 7வது அத்தியாயத்துடைய 172வது வசனத்துல, நம்ம சந்ததிகளை ஆதமுடைய முதுகுல இருந்து வெளியாக்கி அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு நல்லா கேட்டாங்க. அப்போ முதல் மனிதர்ல இருந்து கடைசி பிறக்கக்கூடிய மனிதர் வரைக்கும் ரூஹா ஒன்று கூட்டப்பட்ட அந்த இடத்துல அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு கேக்குறான். ஆக்சுவலா அல்லாஹ் எப்படி கேட்டிருந்திருக்கணும், நமக்கு சொல்லிதானே கொடுத்திருந்திருக்கணும். நான் தான் உங்களுடைய இறைவன் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லிதானே கொடுத்திருக்கணும். ஆனா அல்லாஹ் எப்படி நம்ம கிட்ட கேட்டான், ஏற்கனவே அதை பத்தி நமக்கு அறிவு இருக்கிற மாதிரி அல்லாஹ் கேக்குறான். நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் ஃபித்ராவுடைய நிலைமையில படைச்சிருக்கான்னு சொல்றாங்கல்ல. எல்லா மனிதனுடைய ஆன்மாவையும் அல்லாஹ் எந்த நிலையில படைச்சிருக்கான், அதோட பேசிக்கே என்ன, அதோட ஃபார்மட்டே என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வை படுத்துவது, மீண்டும் அல்லாஹ்வை நோக்கி பயணிப்பது. இதுதான் அந்த ஆன்மாவுடைய பேசிக். அது வடிவமைக்கப்பட்ட அதோட பேசிக்காவே அதுல ஒரு போன் நம்ம வாங்கினோம்னா அதுல சில ஆப் எல்லாம் இன்ஸ்டாலாவே வரும்ல. அது மாதிரி இந்த ரூஹுக்குள்ள அல்லாஹ் பதித்த விஷயங்கள்ல இதுவும் உண்டு. ஃபித்ராவுடைய நிலைமையில அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் படைச்சிருக்கான் அப்படிங்கிறது இது பெரிய ஒரு 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 சாட்சி. அப்ப அதனாலதான் அல்லாஹ் கேக்குறான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். இப்ப நம்ம என்ன சொன்னோம் அல்லாஹ் கிட்ட? ஆம், ஆம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம், சொன்னோம். மெய்தான், நாங்கள் அதற்கு சாட்சி கூறுகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆமாயா அல்லாஹ், நீ தான் எங்களுடைய இறைவன் அப்படிங்கிறதுக்கு நாங்க சாட்சி கூறுகிறோம் சொன்னோம். அல்லாஹ் இதை சொல்லும் போது சொல்றான், அவங்க கொடுத்த வாக்குறுதியை அவங்களுக்கு நினைவூட்டுங்க அப்படின்னு சொல்லாட்ட சொல்றான். இப்படி நம்ம ரூஹுகளா அவங்களை வெளிப்படுத்தி எங்க அவங்களுடைய பயணம் துவங்குச்சோ அந்த பயணம் துவங்குற இடத்திலேயே, இப்போ ஒரு டூர் எல்லாம் போனோம் அப்படின்னா டூர் போறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வரிசையா நிப்பாட்டி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி நம்ம கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினா, நம்ம எல்லாத்தையும் சாட்சியாக்கினா. நம்மளுடைய ரூஹ் எல்லாமே இதுக்கு சாட்சி. என்ன சாட்சி? யா அல்லாஹ், நீ தான் எங்களுடைய இறைவன் அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லிட்டு தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம்.
அந்த சாட்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்றோமா? அந்த வாக்குறுதி இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில இருக்கு? ஒவ்வொரு ரூஹும் அல்லாஹ் கிட்ட வாக்குறுதி கொடுத்து வந்துச்சே, பையத் கொடுத்து வந்துச்சே, யா அல்லாஹ் நீ தான் என்னுடைய இறைவன். அப்படின்னா வெறும் இறைவன் மட்டும் நம்பியா நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தோம்? யா அல்லாஹ் நீ என்னுடைய இறைவன், உனக்கு நான் கட்டுப்படுவேன், உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், உன்னை நான் அதிருப்திப்படுத்த மாட்டேன், உன்னுடைய திருப்தியை மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளா நான் வச்சு வாழுவேன், நான் மீண்டும் உன்கிட்ட தான் திரும்பி வருவேன், நான் உன்னிடம் இருந்துதான் புறப்பட்டு போறேன், நான் திரும்பி உன்கிட்ட தான் வருவேன் அப்படிங்கிறத நம்ம அல்லாஹ் கிட்ட என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோம்? வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வாக்குறுதியின்படி நம்ம வாழ்றோமா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்காக நம்ம எவ்வளவு காத்திருக்கோம் இந்த பூமியில. அல்லாஹ் இதெல்லாம் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் இன்பங்களை துன்பம் ஏற்பட்டா அதுக்கப்புறம் இன்பம் வரும்னு சொன்னானே, அந்த இன்பம் வாக்குறுதி எப்ப அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு ஆவலா காத்துட்டு இருக்கோம். சோதனைகளுக்கு பகரமா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ் சொன்னானே, என்னுடைய உதவி மிக அருகில் இருக்குன்னு அல்லாஹ் சொன்னானே. இப்ப இந்த வாக்குறுதி எல்லாம் எப்ப நிறைவேறும் காத்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில மட்டும். நம்ம அல்லாஹ் கிட்ட கொடுத்துட்டு வந்த வாக்குறுதி, அத பத்தி என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? அதுல நம்ம எப்படி இருக்கோம்? அந்த வாக்குறுதி நம்ம கிட்ட எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கு? இல்ல அத பத்தி கவலையே இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? இன்ஷா அல்லாஹ் இன்னையுடைய நிகழ்வை நான் இந்த ஒரு கேள்வியோட நான் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். அது என்ன கேள்வி அப்படின்னா, இறைவனிடம் என்னுடைய துவக்கத்தில் நான் கொடுத்துட்டு வந்த வாக்குறுதி இப்போ என்கிட்ட என்ன நிலையில இருக்கு? நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா டைம் எடுத்துக்கோங்களேன். இதுக்கான பதில அசை போட்டு பாருங்களேன். ரூகுகளா அல்லாஹ் முன்னாடி நின்று எந்த கலப்பும் இல்லாம, எந்த அழுக்கும் இல்லாம, எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாம அல்லாஹ் கிட்ட நான் ஒரு பையத் செஞ்சுட்டு வந்தேனே, அந்த பையத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கா? நான் மீண்டும் அவன் கிட்ட போக போறேனே, மீண்டும் நான் அவனை சந்திக்கும் போது அல்லாஹ் என்கிட்ட கேட்பானே, அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபியே நீங்க அவங்களுக்கு நினைவுபடுத்துங்க, அவங்க இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்க நினைவுபடுத்துங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு மறுமையில வந்து என்ன சொல்லுவாங்க? இத நாங்க மறந்ததுனாலதான் கை சேதம் ஆயிட்டோம்னு வந்து சொல்லுவாங்க. அதனால நீங்க ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கும் போது அல்லாஹ் கேட்பான்ல, நீ என்ன பையத் கொடுத்து இந்த உலகத்துல இருந்து நீ புறப்பட்டு போன? ஆலமுல் அர்வாஹ்ல நீ எனக்கு என்ன பையத் கொடுத்த? நீ எதை சாட்சியாக்குன? அந்த சாட்சியின்படி நீ வாழ்ந்தியா? அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்க மாட்டானா? அந்த சாட்சியின்படி நம்ம வாழ்றோமா? சாட்சியின்படி நம்மளுடைய வாழ்க்கை அமைச்சிட்டு இருக்கோமா? அப்படிங்கிற சிந்தனையோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த நிகழ்வை இன்னைக்கான ஒரு நினைவூட்டலை நிறைவு செய்வோம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன? முதலாவது இலக்கு, நம்ம ரூஹுடைய பயணத்துடைய முதலாவது இடம். இப்ப இந்த ரூஹுடைய பயணம் ஆலமுல் அருவாஹில இருந்து எங்க போக போகுது? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எங்க போக போறோம்? நம்மளுடைய பயணம் தான். இது யாரோ ஒருத்தர் இல்ல. உங்களுடைய ரூஹும் என்னுடைய ரூஹும் ஆலமுல் அருவாஹில இருந்து இப்போ அங்கேயே இருக்கு. அல்லாஹ் கிட்ட பையத்தும் பண்ணிருச்சு. தன்னுடைய நேரம் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப அல்லாஹ் எப்ப நாடுறானோ அந்த ரூஹ் எடுத்து இந்த பூமிக்கு அனுப்புறா. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க குழந்தைகள் பெற்றுக்கணும் அப்படின்ற முயற்சியில அவங்க குழந்தைகள் கரு உருவாகும் போது அல்லாஹ் யார நாடினானோ அந்த 2 ரூஹ எடுத்தான். யார் அவங்க? ஆபில் காபில் அப்படிங்கிற அந்த 2 ரூஹ எடுத்தான். அந்த 2 ரூஹ ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கருவுல அல்லாஹ் வச்சான். கருவுல வச்ச உடனே ஆபில் காபில் தனித்தனியா தனித்தனி அடையாளமா இருந்த அந்த ரூஹுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வந்தாங்க. அப்ப இதே நிலைதான் நம்ம எல்லாருக்குமே. நம்ம தனித்தனியா ஆலங்குல் அருவாகல தனித்தனி ரூஹ அடையாளத்தோட இருந்தோம். யாருடைய கர்ப்பப்பைக்குள்ள அல்லாஹ் நம்மள வைக்கிறானோ அந்த கர்ப்பப்பையை சுமக்கக்கூடிய அந்த பெண், அந்த ரூஹ நம்மளுடைய தாயா மாறிடுது. அந்த ஒரு ஒரு கருவை உருவாக காரணமா இருந்த அந்த ஆண், அந்த ரூஹ நம்மளுடைய தந்தையா மாறிடுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த கர்ப்பப்பையை நம்மோட பகிர்ந்துகிட்ட மனிதர்கள் நம்மளுடைய சகோதரர்களா மாறிடுறாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அப்ப எவ்வளவு அழகா நம்மளுடைய பயணத்தை ஆலமுல் அருவாஹ்ல இருந்து எடுத்து இந்த பூமிக்கு அனுப்புறான்னு பாருங்க. அப்போ உறவே இல்லாம இருந்த உலகத்துல இருந்து உறவுகளோட ஒரு உலகத்துக்கு நம்ம பயணிக்க ஆரம்பிக்கிறோம். அது இந்த துன்யால முதலாவது பகுதி எதுனா தாயுடைய கருவுரை. இன்ஷா அல்லாஹ் இந்த பயணத்தை பத்தி நாளைய வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னையுடைய வகுப்பை நம்ம எந்த ஒரு சிந்தனையோட நிறைவு செய்யறோம்? அல்லாஹ்விடம் கொடுத்துட்டு வந்த என்னுடைய வாக்குறுதி எப்படி இருக்கு? அல்லாஹ்விடம் கொடுத்துட்டு வந்த என்னுடைய வாக்குறுதியுடைய நிலை என்ன? நான் என்ன எண்ணத்தோட இந்த பூமிக்கு நான் வந்திருக்கேன்? அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வந்தனே,
யா அல்லாஹ் நீ தான் இறைவன் அப்படிங்கிறத நான் சாட்சி பகிர்றேன்னு சொல்லிட்டு வந்தனே, அந்த சாட்சியை பகிர்ந்ததுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சிட்டு இருக்கேனா, என்னுடைய ரூஹ் அதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற சிந்தனையை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் யோசிச்சு பாருங்க. யோசிக்க யோசிக்க நமக்கான பதில் கிடைக்கும். இல்ல அப்படின்னா ஒரு ஆசை வரும், அது மாதிரி வாழணும், என்னுடைய பையத்து மாதிரி என்னுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை இன்ஷா அல்லாஹ் அது ஏற்படுத்தும். அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவருடைய அமல்களையும் நம்ம ஒவ்வொருவருடைய முயற்சியையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற துவாவோடையும், கேட்ட விஷயங்களை கேட்டதோட மட்டும் இல்லாம செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருளணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடையும், நம்மளுடைய இந்த ரூஹுடைய பயணத்துடைய இறுதி இலக்கா சுவனத்திலேயே மிக உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடையும் இந்த நினைவூட்டலா நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.